சார் வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் படிப்பதற்காக லண்டன் போயிருக்கிறாரு. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் எப்படி இருக்குது? அரசியலில் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஆர் உதயகுமார் பாஜகலாம் அமைதியாக இருக்கிறாங்க, தமிழக மக்கள் அமைதியாகிடுவாங்க, அண்ணாமலை இல்லைன்னா ஒரு அமைதி இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? திமுகவும் அதிமுகவும் ஏன் அண்ணாமலையை பற்றி டெய்லி தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்காங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க, தூங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் எந்த ஊழலை கண்டுபிடிச்சிடுவாரோ, ஏன்னா அவர் நேர்மையான அதிகாரி, நேர்மையான தலைவர். ஒரு மாதிரிப்பட்ட தலைவராக இருந்தால் காசு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. திமுகங்கிறாங்க பயப்பட மாட்டாங்க, யார் இருந்தால் என்ன பார்த்துக்கலான்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அண்ணாமலை கிட்ட அப்படி சொல்ல முடியல. ஏன்னா அவர் நேர்மையான தலைவர், எதற்கு படிய மாட்டேங்க. ஆமா 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 அதனாலதான் அவருக்கு அரசியலே தெரியலன்னு வேற சொல்றான். இவன் அரசியல் இவன் என்ன நினைச்சுக்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணி போறது அரசியல்ங்கிறான், கொள்ளடிக்கிறது, வாங்கிட்டு போயா அதான் அரசியல் அப்படிங்கிறான். ஏமாத்துறது. ஆமா, ஏமாத்துறது, மக்களை சொல்றது, இன்னொரு அரசியல் கட்சியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அவங்க ஊழலை பேசாம இருக்கிறது, கொஞ்சம் பேசுறது, வாங்கிக்கிட்டு அப்புறமா பேச்ச விட்டுறது, அப்படி அதுதான் அரசியல்னுட்டு அவங்க திமுக அதிமுகவினுடைய எண்ணம். அரசியல்னா அப்படிதான், அட்ஜஸ்ட் பண்ணி போறது அரசியல். அண்ணாமலைக்கு ஒன்றும் தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணியே போகுதுல, அரசியலே தெரியலையா அப்படிங்கிறான். அப்ப அண்ணாமலை இங்க இருந்து பேசிக்கிட்டே இருந்தாருன்னா, செயல்பட்டுக்கிட்டே இருந்தாருன்னா கொலை நடுங்குது. ஆமா, கொலை நடுங்குது. அதான் உதயகுமார் அப்படி சொல்றாரு. அவருக்கு நிம்மதியே இல்லை. இப்போ அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டாரு, கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கு, நிம்மதியா தூங்கலாம் அப்படிதான் உதயகுமார் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு லீவா, விடுமுறையா? திமுக விடுமுறையா? ஆமா, அதாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க முடியுதுங்கிறது, கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னுட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவங்க பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது சரிதான். வேற என்ன பண்ண முடியும்? தலைவர் படிச்சுட்டு வரட்டும், இன்னும் அவர் நல்லா வாழை தீட்டிட்டு வரட்டும். ஆமா, வாழை தீட்டிட்டு வந்தாருன்னா நம்ம விளையாட்டு இன்னும் வேகமா இருக்கும்ல. அது வரைக்கும் அவங்க நிம்மதி அடையட்டும். தமிழக அரசுல மறுபடியும் பிடிக்கும், பிரம்மாண்டமா இருக்குங்கிறீங்களா? 26 ஆட்சி பிடிப்போம். ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஓகே சார், நன்றி, வணக்கம்.